வெல்கம் டு ஆட்டோகாரன் சீ ஃபுட்ஸ். நம்ம கிட்ட கருவாடு வாங்குற நிறைய பேரு பாம்பன் ராமேஸ்வரம் வந்து கருவாடு வாங்குறதுக்கும் உங்கள்கிட்ட கருவாடு வாங்குறதுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கே அப்படின்னு தான் கேக்குறாங்க. சென்னாக்குனி மூடை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மூடையில 30 கிலோ கருவாடு இருக்கும். ஒரு ஆளால உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா கிளீன் பண்ண முடிஞ்சாலும் அதிகபட்சம் 5 அல்லது 6 கிலோ தான் கிளீன் பண்ண முடியும். ஒரு 30 கிலோ சென்னாக்குனி மூடையெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா டஸ்ட் மட்டுமே ஒரு 4-5 கிலோ இருக்கும். எல்லாம் போக கருவாடுன்னு பார்த்தா ஒரு 26 கிலோ 27 கிலோ கிடைக்கும். இது மாதிரி தான் நெத்திலி ஐர எல்லாமே. மற்ற கருவாடை தவிர மற்ற எல்லா கருவாடுமே நீங்க நம்ம கிட்ட வாங்கி அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் பெருசா இருக்காது. 99% நம்ம வந்து கிளீன் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பாக்ஸ்ல போட்டு அதை பேக் பண்ணி அதுக்கு மேல வேக்கம் பண்ணி அதுக்கு மேல ஒரு கார்ட்போர்ட் போட்டு நம்ம கொடுத்துறோம். சோ வந்து பாம்பன் ராமேஸ்வரம் வர்றவங்க நிறைய பேர் கருவாடு வாங்கிட்டு போக வருவீங்க. எங்க பஸ்ல கொண்டு போனா ஸ்மெல் அடிச்சிருமோ, கார்ல கொண்டு போனா ஸ்மெல் அடிச்சிருமோ நீங்க நினைப்பீங்க. பட் நம்ம கொடுக்குற பேக்கிங்ல ஏர் சர்க்குலேஷனே இருக்காது. அதனால ஒரு பர்சன்டேஜ் கூட ஸ்மெல் அடிக்காது. அப்படியே கூட நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாம்பன் ராமேஸ்வரத்துல நல்ல குவாலிட்டியான ஃபிஷ் எடுத்து குவாலிட்டியான முறையில கருவாடு ரெடி பண்ணி மீன் கருவாடு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களை வச்சு அந்த கருவாடெல்லாம் கிளீன் பண்ணி பக்காவா பேக் பண்ணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆட்டோகாரன் சீ ஃபுட்ஸ்ல எப்பயுமே குவாலிட்டி மட்டும் நோ காம்ப்ரமைஸ். இதுதான் நம்ம கருவாடுக்கும் மத்தவங்க கொடுக்குற கருவாடுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இதே மாதிரி உங்களுக்கும் ஆட்டோகாரன் சீ ஃபுட்ஸ்ல கருவாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற 2 நம்பருக்கு கால் பண்ணி அல்லது மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு புடி ஒரு கடி வீடியோ முடிஞ்சு.